Redeem the one and only masterpiece is 10 using only. Redeem the coup. அவ்வளோதான். ஐயோ ஏயா இல்லை ஏதோ கைவசம் ஒரு ஸ்பின்னை போட்டு பார்த்துருக்காரு. 3 டோக்கன் கிளைம் பண்ணியிருக்காரு. தெரியுது. ஒரு 15 மினிட்ஸ். மெயில் ஐடி பாஸ்வேர்டை மாற்றிக்கிடா அப்படியே சரியா? நம்ம கடமை இல்லைவா அது? ரெடியும் பண்ணிவிடுங்க. ஸ்கூப்புக்கு தான் ஸ்கின் வேணும். ஓகே ஓகே ஓகே. ஸ்கூப்புனா அந்த தனியாக இருக்குமே அதுதானே. எந்தலேருந்தே கண்டென்ட் எடுத்துங்க ஜி. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணிங்க. இப்போ 2வது கண்டென்ட் உங்களுக்கு பாய் ஜுனோ பாய் அப்படின்ட்டு. என்ன பாய் உங்களுக்கு +2வே ஸ்டார்டிங்கில் போல, ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2வா போச்சு ஸ்டார்டிங்லலாம். அங்கே பாரு சொன்னவனே பாரு. அடா பாய் என்ன பாய் சொன்னவனே போகுது. அடடா அடடா. சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமை வேணாம். ஸ்கிப்பை போட்டு அடிச்சிருவோமா? கிப்பான்னு ஸ்கிப்பை போட்டு அடிக்க வேண்டியது தான். 1 +2 வெரி குட். 2 +2வா இல்லை பாய். +3 போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணும் பாய். அதே ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணாதான் அதெல்லாம் பாசிபிள். இல்லைன்னா நைமாத்தாச்சு. 10 ஸ்பின்னு 100 ஸ்பின்னுக்கு வந்து 3 டோக்கன்னா விட 300 டோக்கன் கணக்கு. 100 ஸ்பின்னுக்கு வந்து 9 டோக்கன்னா கூட 900 டோக்கன் கணக்கு. ஒரு 100 காயின் வந்து இதில் 100 டோக்கன் இதில் கொடுத்துருவான் மினி டோக்கனு. +2வா? +2 +2. அடுத்து ஒரு +2 இருக்கு. அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்பின்னே இருக்கு ஜி. அவசரப்படாதீங்க இந்த +2 பார்த்துட்டு +3 பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் +3 போகிறது தான் மேட்ரு. இன்னொரு +3 போனோம் நம்ம. அது போனதுக்கப்புறம் தான் இல்லை நார்மலாகவே +3 போகும். அப்படி போகும்போது மேட்ரு இருக்குது, விஷயம் இருக்குது. ஹாய் ஜுனோ பாய். சந்தோஷ். சந்தோஷ் உனக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா? ஸ்கூலுக்கெல்லாம் போறியா இல்லையாடா? எனக்கே டவுட் வருதுடா. டெய்லி நீ வந்து கேம்லேயே இருக்க. ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதா இல்லையா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸ்பின்னாக போட்டு தாக்கினே இருப்போம். தாக்கினே இருப்போம். லைக் போட்டாச்சு. குமார் சிவா ப்ரோ வாங்க. என்ன ப்ரோ சலிச்சுக்கிறேன்? ஏன் சலிச்சுக்கிறேன்? எனக்குலாம் அவந்தில் கூட +3 வந்து நிறைய வாட்டி போச்சு. +3 ஒரு 4-5 வாட்டி +3 போச்சு. பாய்க்கு ஒரு +3 போச்சுன்னா நல்லாயிருக்கும். 60 யூஸில் ஒரு +3யா பெரிய ஸ்க்ரீனை போட்டு அடிச்சு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலா கிருன்னு அவ்வளோத்தான்.
பாய்க்கு ஏதோ கடுகு சைஸில் ஒரு மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கதை சொன்னேனே, கடுகு சைஸில் மச்சம் இருக்குது பாய்க்கு. +2 நாக் அவுட் பண்ணுங்கிறாங்க. பாய்க்கு பிரச்சனையே கிடையாது. அதில் ஹாஃப் இயர் பேக்கு சும்மா தான் இருக்குது. அதில் அப்படியே ஹாஃப் இயர் பேக்கை போட்டாருன்னா அதில் ஒரு 120 போட்டு தாக்கு அசால்ட்டாக எடுக்கலாம். +2டா +2டா ப்ளீஸ்ரா. +1 நினச்சேன். மனசுக்கு வெளியில் ஒன்று கேட்குறோம், ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறோம்ல, அதுதான் வரும். இதுக்கு அடுத்த ஸ்பின்னு +2 தருவான்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஓ, நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கேண்ணா நான். இன்னொன்று தெரியுமா, நார்மல் ஆக்சிலேஷன்லேயே சம்டைம்ஸ் வந்து +2 போகும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு லக்கு தான். இல்லை மைனஸ்ரா சாம்பார் ஆப் ஒரு காயின். பாய் நினைப்பாரு, ஏன் பாய் 2 காயின் போயிடுச்சு பாய். ஸ்பின்னிங்னு வந்துட்டு அதெல்லாம் கவலைப்படாது பாய். ஏதோ பாருங்க கொடுத்துட்டானா, அதில் போன 2 காயின் இல்லை எக்ஸ்ட்ராவே பிடிச்சிட்டோமா, அதுதான் ஸ்பின்னே. அதுதான் ஸ்பின்னிங்கோட ஆல்காரிதத்தை புரிஞ்சிக்கணும் பாய். நம்ம பயப்படாமல் பண்ணணும், அதுதான் மெயின் மேட்ரு. பாய் அக்கௌண்ட்டில் இந்த கூப்பு எடுத்து நான் ஓட்டி ட்ரிஃப்ட் அடித்து ஒரு வழி பண்ணிட்டு தான் கொடுப்பேன் பாய்கிட்ட, இல்லைனா தரமாட்டேன். +3 போச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஸ்டோக்கு +3யா சரியாக இருக்கும். 60 யூசியில் வேலை முடிச்சிடலாம். இன்னொரு அன்லாக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தைரியமாக அது உள்ளே போகிறது பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இது கிளைம் பண்ணிட்டோமா, ஒன்று கிளைம் பண்ணிட்டோம், அதனால் அது காட்டுது. அது இன்னும் ஒன்று மட்டும் +3ல் கிளைம் பண்ணணும். கமான் +2 +2வே இல்லை. இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்பின்னு லாஸு 9 காயின் கிடச்சிச்சு. 4 10 போட்டோன்னா 12 காயின் கிடைக்கணும். அப்படின்னும் போது ஒன்று லாஸ்ன்ற மாதிரி கணக்கு. +2 போயிடுச்சு பார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் லெவல் 3 போச்சுன்னா நம்ம 30 காயின் அன்லாக் பண்ணிட்டேன். லெவல் 3 ஃபுல்லாக அன்லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லெவல் 3 போச்சுன்னா 30 காயின் ஜி 30 காயின். லெவல் 3 இப்போ தானே போயிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் இப்போ போகாது. 2 வாட்டி மைனஸ் பண்ணி விட்டு அடுத்து 3ஆவது வாட்டி 1 ப்ளஸ் கொடுத்து 4ஆவது வாட்டி தான் உள்ளே போகும். அதனால தான் 60 கிளைம் பண்ணிட்டுருக்கேன். அதை ஒரு ஸ்பின்னை 3 கிளைம் பண்ணிட்டுருக்கேன். +2 போகிற வரையும் வெயிட் பண்ணணும். +2 போயிடுச்சு. கமான் படி விட்றா. ஒரு +1 +2 +2 1. அதுலேயும் நமக்கு ஒரு ஸ்பின்னு மட்டும் வேஸ்ட். அந்த ஒரு ஸ்பின்னுக்கு 3 காயின். அது 9 காயின் கிடைக்குதுல, முதல்ல +2 போகுதுல, அதில் வந்து நமக்கு அது எக்ஸ்ட்ராவே கிடச்சிரும். இன்னும் இதில் ஒரு +3 கூட போகலையா, டைரெக்ட் +3 அப்ரோச் ஆகலை. நம்ம தான் வந்து அதுக்கு இது பண்ணணும் போல். +2 இல்லை +1. அப்போ அடுத்ததில் கொடுத்துருவான். அடுத்ததில் கண்டிப்பாக கொடுத்துருவான். +1 சொல்லலை. +1 இப்போ அடுத்து +2 போக வாய்ப்பு இருக்கே. அரவிந்த்லி சொல்லியா? இப்போதான் ஏஞ்சியா? ஆல்ரெடி மொதல் காரு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. 2வது காரு லைவ்ல ஸ்பின் பண்ணிட்டு போயிருக்கு. ப்ரோ நீங்க இப்பதான் நான் பார்த்தேன், நீங்க யூசில இருக்கு ஸ்பின் பண்ணுங்க. அந்த இதுல உள்ளதையும் கலெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 36 யூசி இருக்கு, அப்படியே போட்ட மாட்டேன். சரியா? அது ஓகே. அது பண்ணிக்கலாம். 36 யூசி போட்டு டெவலப் பண்ணி தரேன். ஓகேயா. வவுச்சரும் மெயின் இல்லை, வவுச்சரையும் நான் யூஸ் பண்ணிக்க. உனக்கு தேவை 3 கார் டோக்கன் தானேயா, அது எடுத்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அவ்வளோதான். இல்லை ப்ரோ,
அப்ப சுத்திட்டேன்னு சொல்லி தொலை. அப்புறம் ஏன் இது ஏன் இப்படி இது பண்ற? எடுத்துடலாம் எடுத்து தரேன். ஐயோ எக்ஸ்ட்ரா ஒரு கார் வந்தா எனக்கு அவ்வளவுதான். அப்பயா 4 கார் எடுக்கிறேன் போதுமா? ஓகே. என்ன லாகின் என்ன லாகின் சரி ட்விட்டர் ஓகே. ஆல்ரெடி அதுல டோக்கன் இருக்கு. சரி தெரியும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ அமுச்சு வை. எடுத்து வேண்டியது நம்ம வேலை. அப்படியா? சரி ரைட் ஓகே. நீங்க சொல்லுங்க. போட்டு வச்சிருக்கேன் பாய். ஆனால் உனக்கு +2 நல்லா கிடைக்குது பாய். +2 தான் உன் லக்கே. லக்கி சாமே +2 ஒன்லி தான். அப்படியே கொஞ்சம் 200 யூசி வைக்கிறேன். என்ன 200 யூசி இருக்கட்டும் அக்கௌண்ட்லி. சும்மா வச்சுக்க. லாஸ்ட் ஸ்பின் பாயோட லாஸ்ட் ஸ்பின் இதுதான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பாய்க்கு ரெடீம் த கார். லாஸ்ட் ஸ்பின் கம்ப்ளீட். காரை ரெடீம் பண்ணலாம். இட்ஸ் 1500. ஓகே போயிடலாமா? ரெடீம் ரிவார்ட் ரெடம்ஷன். ஓகேண்ணா பை பண்ணுறோம். என்னையா 10 வாட்டி மெசேஜ் வருது? ஓ அந்த மெசேஜ்லாம் இப்போ தான் ரிசீவ் ஆகுது எனக்கு. ஓகே பாய். என்ன கலர் கார் வேணும் பாய்? என்ன கலர் கூப்பு தானே? கூப் ஆர்பி அப்ளிகேபிள் கூப்பு தானே பாய்? என்ன கார் பாய் வேணும்? கூப்பா இல்லை இதோ பாருங்க கிரீன் கலர் நல்லா இருக்கே. டேஷியா வேணாமா? இதோ பாருங்க ஜீப்பு நல்லா இருக்குது பாருங்க ரெட் கலரில். அதுவும் வேணாமா? இதோ பாருங்க மிராடா நல்லா இருக்குது. அதுவும் வேணாமா? அப்போ கூப்பு தான் வேணும். கன்ஃபார்மாக இருக்கீங்க கூப்பு தான் வேணும் எனக்குன்ட்டு? கூப்பு ரெடீம் பண்ணிடுவோம். redeem the one and only master base is 10 UC only. redeem the coup. அவ்வளோதான். போட்டு விடு. 10 UC உண்டு. hacker or what? 10 UC only. பாயோட நீண்ட நாள் கனவு இந்த வண்டி. ரொம்ப நாளாக இதுக்காக இது பண்ணியிருந்திருக்காரு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது தலை. வரட்டும் பாய் போர்ஸோ வரட்டும்னு வருஷ கணக்காக காத்திருந்து காலங்கள் போகுதாடி. இனிமே பாய் தனியாக தான் போவார். நம்ம கூடலாம் வரமாட்டார். இனிமே பாய் தனி டிரைவிங் தான். தனியாக போயிடுவார். அவர் மாட்டு தனியாக வண்டி எடுத்துகிட்டு போயினே வந்துடுவார். கண்டுக்கவே மாட்டார். ட்ரைவ் பண்ணால் தான் அதை சுற்றின்னு இருக்கேன். கூப்பு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக அந்த கூப்பை தேடின்னு இருக்கேன். கிடச்சிச்சு. ஐயோ ஏதோ ஒரு பண்ணாடிங்க பாரு. ஐயோ என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க. ட்ரைனிங் கிரவுண்டே அல்லோல் படித்து வச்சுருக்கேன். பாய் வெறியா இருக்கு. இது வெறியா இருக்கு பாய். அதுவும் வெறியா இருக்கு. கார் இதுல வந்தது எல்லாமே வெறியா தான் இருக்கு. பறகுது அப்படியே காத்துல பறகுது பாய். வண்டி காத்துல அப்படியே பறகுது. பாத்தீங்களா அத நீங்க? நல்லாதான் இருக்கு. வண்டி கிசாவா இருக்கு.
இங்க பாருங்க, வீட்டு பாருங்க, ஆர்பிஎம் எப்படி உடையுது பாருங்க. எஃப்பி போட்டு டிரைவ் பண்ணுங்க. இதுல அந்த கருமம் எங்க இருக்குன்னே தெரியல. ஏதோ